வணக்கம். குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய செந்தில்வேல் அப்படின்னு சொன்னோம்னா நாக்கு அழுகி போயிடும். திராவிட அண்டா என இணைய உலகால் கொண்டாடப்படக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொளியில் ரொம்ப யோக்கிய சிகாமணியாக பேசுகிறாங்க. அதே போல் திமுககாரங்க எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு உருட்டுறாங்க. அதைத்தான் பேசலாம்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவர் ஸ்ரீமதி மரணத்தில் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம்லாம் பேசினார், மனசாட்சிலாம் பேசினார், அப்புறம் தூத்துக்குடி படுகொலையை நியாயப்படுத்தினார். அப்படிப்பட்டவருக்காக நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ நாம் சவுக்கு சங்கர் நேர்மையானவர், உண்மையானவர், எளிமையானவர். அவர் தடம் பெறலாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு, கொள்கை நெறி சார்ந்து வாழ்கிறாரு, அறத்தின் வழியே பயணிக்காரு அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலையே. சவுக்கு சங்கர் ஒரு அரசியல் வியாபாரி தான். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுவார். தூத்துக்குடி படுகொலையில் அவர் பேசுறது அபத்தம். அதே போல் ஸ்ரீமதி மரணத்தில் பேசுறது அபத்தம், ராம்குமார் மரணத்தில் பேசுறது அபத்தம். பல அபத்தங்களை அவர் பேசியிருக்கார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவுக்காக 2021 பேசினார். 2022 சிறைக்கு போயிட்டு வந்த பிறகாக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது 2023 பிப்ரவரி மாதம் அதிமுகவுக்கு ஆலோசகராக செயல்பட்டார். அதிமுகவுக்காக களத்தில் என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இது எல்லாம். ஆனால் அது முடிஞ்சு ஒரு 3 மாத காலத்தில் அதிமுக நிலைப்பாட்டில் இருக்கிறப்பவே ரகசியமாக போய் ஸ்டாலினையும் உதயநிதியும் பார்த்து, எந்த ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் இங்கே கரிச்சு கொட்டுறாரோ அதே உதயநிதி ஸ்டாலினோட அப்படியே மென்மையாக சின்னவர் நல்லா செயல்படுறாரு அப்படின்னு போய் அங்கே சொன்னவர் தான் இந்த சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர்கிற ஆள் ஒரு அரசியல் வியாபாரி. எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு நேர்மையோ உண்மையோ கிடையாது. அவர் பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்புவாதி. எந்த கோட்பாடு சார்ந்தும் கொள்கை சார்ந்தும் அவர் இல்லை. அது நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் நம்ம எதை பேசுகிறோம் அப்படின்னா, அவர் காவலர்கள் குறித்து பேசியது அபத்தமானது, ஏற்கக்கூடியதல்ல. அதுக்காக வழக்கு, அதுக்கு பிறகு கைது, அதுக்கு பிறகு சிறைன்னு இந்த சட்டப்பூர்வ நடவடிக்கை இருந்தால் நம்ம ஒன்றுமே சொல்லலையே, நீங்கள் வாட்டுக்கு பண்ணுங்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, சட்டப்பூர்வமான நடவடிக்கையை தாண்டி நீ சில வேலையை பார்க்குற. கையை ஒடிக்கிற வேலை, அப்புறம் கஞ்சா வச்சுருந்தாருன்னு இது பண்ணுறது, வழக்கு போடுறது, அப்புறம் அவர் பேட்டி எடுக்கிறப்ப எதுக்கு உட்காந்துக்கிட்டு ஆமாம் போட்டார்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே வழக்கு போடுறது, அவரை கைது பண்ணுறது, அவர் வீட்டில் சோதனை போடுறது, இது எல்லாமே விதிகளை மீறியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சட்டத்தை மீறியதாக இருக்கிறது. சட்டத்தை மீறதுங்கிறத விட சட்டத்தை தம் போக்குக்கு வளைச்சு ஒரு அநியாயத்தை நிகழ்த்துவது போல இருக்கு. இது நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டோம்னா, சவுக்கு சங்கர் ஒரு அயோக்கியம் அப்படின்னு கண்டுகொள்ளாமல் விட்டோம்னா, இது பொது விதியாக மாற்றப்படும். நாளைக்கு இதே போல எல்லோரையும் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குவாங்க. அப்ப பாதிக்க போறது விளிம்பு நிலை மக்கள், எந்தவித பின்புலம் இல்லாத உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் தான். அதனால அந்த இடத்துல சவுக்கு சங்கர் இல்லை, XOZ யார் இருந்தாலும் அதை நாம கண்டிக்கிறோம். சவுக்கு சங்கரை ஆதரிக்கல, சவுக்கு சங்கரை கொண்டாடல, அந்த காவல்துறை வன்முறையை கண்டிக்கிறோம், அதிகார முறைகேட்டை கண்டிக்கிறோம். இவ்வளவுதான் நமக்கு. இதுதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் திடீர்னு ஸ்ரீமதியை பற்றி சவுக்கு சங்கர் என்ன பேசினா தெரியுமா அப்படின்னு. சவுக்கு சங்கர் ஸ்ரீமதியை பற்றி பேசுகிறப்ப நாம் எதிர்த்தோம். நாங்கள் எதிர்த்தோம் வன்மையாக சாடணும். ஆனால் திமுக குறுக்கு சால் ஓட்டுதே. ஸ்ரீமதி விவகாரத்தில் அன்னைக்கு அந்த பள்ளியோட உரிமையாளருக்கு, தாளாளருக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை. அன்னைக்கு அந்த பள்ளி நிறுவனத்துக்கு ஆதரவாக தான் சவுக்கு சங்கர் பேசினாரு. ஒட்டுமொத்த மக்களும் நீதிக்காக குரல் எழுப்புற வேளையில் ஒரு புதிய கருத்துருவாக்கத்தை செஞ்சு அபத்தமான அருவருக்கத்தக்க வகையில் பேசினார். ஸ்ரீமதி தானே செத்து போச்சு, அவங்க அம்மா சாகலை இல்லை அப்படிலாம் பேசினார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், உறுத்தல் இல்லாமல், குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசினார். சரி, அவர் பேசினார், அவர் கருத்துருவாக்கம் செஞ்சார், ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மக்களை நம்ப வைப்பது போல பேசினார். அது அயோக்கியத்தனம், எந்த மாற்று கட்டுக்கிடம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுத்தது? இதான் நம்மளோட கேள்வி. சமூக நீதி ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கோம். இது சமூக நீதி அமைச்சரவை, இது மண்ணுக்கான மக்களுக்கான விடியல் அரசு என்று முழங்கக்கூடிய இந்த அரசு ஸ்ரீமதி விவகாரத்தில் எடுத்த நிலைப்பாடு என்ன? ஒரு வாரம் வரைக்கும், அந்த குழந்தை இறந்து போய் ஒரு வாரம் வரைக்கும் அரசு கண்டுகொள்ளவே இல்லை.
கண்டுகொள்ளாததின் விளைவாக அந்த கள்ளக்குறிச்சி சுற்றுப்புறத்தில் இருந்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வெகுண்டெழுந்து போய் தங்களது அறச்சிட்டத்தை கோபத்தை வேற வழியே தெரியாம அந்த பள்ளி மீது காட்டினாங்க. பள்ளி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் போட்டு உடைச்சாங்க. ஒரு கலவர சூழல் போல பெரிய மக்கள் கோபம் கொந்தளிப்பு வந்துருச்சு. அதுல எல்லார் மேலேயும் வழக்கு போடுது. ஸ்ரீமதி மரணம் குறித்து வாட்ஸ்அப்பில் குழு உருவாக்கினவன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சவன், செய்தியை பரப்பினவன், இப்படி எல்லார் மேலேயும் வழக்கு போடுது. அந்த சமயத்தில் யூடியூப்ல ஸ்ரீமதி விவகாரம் குறித்து பேசுறவங்க எல்லாரையும் குறி வைக்கிறாங்க. சாவித்திரி கண்ணன் கை சேர்ப்புறப்ப தட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க, கடிச்சு வந்துடும் சொல்லிட்டு விடாதீங்க, தூக்கி வச்சு 4 விதி மிதிங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் எழுதுறது அபத்தம், அயோக்கியத்தனம். ஆனா அன்னைக்கு சாவித்திரி கண்ணனை கைது பண்ண சொன்னது எந்த அரசாங்கம்? யோகி ஆதித்யநாத் அரசாங்கமா? இதே திமுக அரசாங்கம் தானே. நீங்க ஸ்ரீமதி இறந்து போய் ஏறக்குறைய 2 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. அவள் புதைக்கப்பட்ட நினைவிடத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, உன்னோடு சேர்ந்து இங்கு நீதியும் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. நீதியை புதைச்ச மகாராஷ்டிரா தெரியுமா? திராவிட மாடல் அரசோட முதலமைச்சர், விடியல் இளவரசர், விடியல் அரசர் ஐயா ஸ்டாலின். அவர் தான் ஸ்ரீமதியோடு சேர்த்து நீதியும் புதைச்சார். கடைசி வரைக்கும் ஸ்ரீமதி மரணத்தை தற்கொலைன்னு முடிக்குங்கிறதுல அரசு அவ்வளவு கவனமா இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம அந்த ஸ்ரீமதிக்கு தொடர்பே இல்லைனா கூட, தங்கச்சியோ உறவினரோ இல்லைனா கூட ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போராடினவங்க எல்லாருமே வழக்க போட்டு உள்ள தள்ளிச்சு. ஆனா அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்றுற வழியில் இருந்துச்சு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த பள்ளி நிர்வாகத்துக்காக தான் பேசினார். இவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, இந்த சான்றிதழுக்கு எங்க போடுறதுங்கிறது. ஒரு வாரம் வரைக்கும் ஸ்ரீமதி மரணத்துல ஏன் திமுக வாய்மூடி மௌனமா இருந்துச்சு? சவுக்கு சங்கர் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தான் திமுகவும் இன்றைக்கு வரை எடுத்திருக்கிறது. ஸ்ரீமதி மரணத்துல நீதி கிடைக்கலன்னா, அது கொலை வழக்கா பதிவு செய்யப்படுதுன்னா, அதில் தொடர்புடைய பள்ளி தாளாளரோட மகன் நினைக்கிறேன், வெளிநாட்டு தப்பி போனதான் அப்பயே செய்தி வந்துச்சு. அப்பயே சொன்னாங்க. அந்த சமயத்துல முழுக்க பள்ளி தாளாளருக்கு ஆதரவாக, பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக திமுக இயங்கியது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பூட்டு போட்டாங்களா? பள்ளிக்கூடத்துக்கு சீல் வச்சுட்டாங்களா? இல்லையே, எதுவும் வரலையே. கொலை வழக்கா பதிவு செய்யப்படல, பள்ளிக்கு ஒன்றும் சீல் வச்சு பூட்டு போடப்படல. இன்னும் சொல்ல போனா ஸ்ரீமதி போடவே பல பிள்ளைகள் இருந்ததா கூட அப்படி செய்து எதுவுமே இல்லையே. திமுக அரசு எதுவுமே பண்ணலையே. அப்ப சவுக்கு சங்கர் என்ன பேச்சு தொலைஞ்சாரோ அந்த கருமத்தை தான் திமுக செயல்படுத்திருக்கு. இல்லை திமுக குறுக்க பூந்து குறுக்கு சாலை விட்டுறது என்ன நியாயம்? சவுக்கு சங்கர் பேசினதை நீ செயல்படிய கொடுத்துட்ட, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஸ்ரீமதி மேல திடீர்னு பாசம் வருது, பற்று வருது. எவ்வளவு பெரிய மோசடித்தனம். அப்புறம் தூத்துக்குடி படுகொலையை பத்தி பேசுறாங்க. தூத்துக்குடி படுகொலை, இந்த படுகொலை நியாயப்படுத்தி பேசினாரு. அதுவும் அதிகார வர்க்கத்தை நியாயப்படுத்தின ஒரு அபத்தமான பேச்சு தான் சவுக்கு சங்கரோடது. அதுல நியாயப்படுத்தி பேசினாரு. அந்த 13 பேர் 14 பேர் கொலை செய்யப்படலன்னா பெரிய வன்முறையாயிருக்கும், பெரிய கலவரமாயிருக்கும், அதான் சுட்டுக் கொண்டது சரிதான்னு பேசினார். யாரு? சவுக்கு சங்கர். அதுவும் அயோக்கியத்தனம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே சமயத்துல நாம் எழுப்புகிற கேள்வி, தூத்துக்குடி படுகொலை குறித்து திமுக நிலைப்பாடு என்ன? அதிமுக ஆட்சியில கண்டிச்சிங்க. அதிமுக ஆட்சியில் இந்த ஆட்சி தொடக்க நிலையில் கூட அம்மையார் கனிமொழி சொன்னாங்க, குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தர் விட மாட்டோனாங்க அப்படின்னாங்க. அருணா ஜெயகிருஷ்ணன் தலைமையில ஒரு ஆணையம் அதிமுக ஆட்சி காலத்தை இவர் வழி இல்லாமல் நெருக்கடி காரணமாக போடப்பட்டு, அந்த அருணா ஜெயகிருஷ்ணன் ஆணையத்தோட அறிக்கையை தெளிவுபட சொல்லுது. அதில் தொடர்புடைய காவல்துறையினர் அப்புறம் அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும். அதாவது கொலை வழக்கின் கீழே அவங்களை செயல்படுத்துங்கிறது தான் அருணா ஜெயகிருஷ்ணன் ஆணையத்தோட அறிக்கை சொல்றது. 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சுங்க. இதில் தொடர்புடைய யாரையும் திமுக அரசு கைது பண்ணல. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 2019 நாடாளுமன்ற தேர்தல். அதில் அம்மையார் கனிமொழிக்கு வாக்கு திமுக கேட்குது. இறந்து போன தங்கச்சி ஸ்னோலியோட உருவப்படத்தை காமிச்சு தான் வாக்கு கேட்குது. நாங்கள் வந்தோம்னா ஸ்னோலியோட மரணத்துக்கு நீதி வாங்கி தருவோம். நாங்கள் அந்த ஸ்னோலினை எவன் கொன்னா பாருங்க, அவன் உட்பட யாரும் தண்டிக்கப்படலை, யாரும் கைது செய்யப்படலை, எல்லாரும் காவல்துறையில் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கான். நீதிமன்றமே கேட்டுச்சு, சென்னை நீதிமன்றமே. ஏன் நடவடிக்கை எடுக்கல, குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படுத்தலாம் கேட்டுச்சு. எந்த பதிலும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார்னு பேர். அந்த சைலேஷ்குமாரை ஐஜியிலேருந்து டிஜிபியாக மாற்றி
பதவி உயர்வு கொடுத்தது இந்த திமுக அரசு. இப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப சவுக்கு சங்கர் பண்ணது அயோக்கியத்தனம்னா திமுக பண்றது அயோக்கியத்தனம் தான். திமுக பண்றது அயோக்கியத்தனம் தான். ஒருபோதும் ஏற்க முடியாது. சவுக்கு சங்கர் பேசியது ரொம்ப இழிவானது பெண் காவலர்கள் குறித்து. நமக்கு மாற்று கருத்தே இல்லை அதுல. ஆனா அதே சமயத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்களை இன்றைக்கு வரை திமுக பேச வைத்துக் கொண்டிருக்கேன். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்பாங்க ஆங்கிலத்துல. தொடர்ச்சியா பேசுறவங்க, இந்த இது போல குற்றத்தில் ஈடுபடுறவங்க. இதுல சவுக்கு சங்கர் தனிநபர் தாக்கல் கொடுப்பதை, உரிமையில பேசுறதை ஏற்க முடியாது. பெண் காவலர்கள் குறித்து பேச தவறு, காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து பேச தவறு. ஆனா அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாமா? அதுவும் தவறு தானே. நான் சவுக்கு சங்கர் மீது எடுக்கப்பட்ட அந்த பேசுறதுக்காக போடப்பட்ட வழக்கை நம்ம வரவேற்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருக்காரு. 2 நாளைக்கு முடியும் ராதிகா அம்மா போடுறாங்களே, படுபாவி நீ இன்னும் திருந்தலையான்னு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசிட்டு இருக்காரு? ஒரே ஒரு மேடை, ஒரே ஒரு காமன் நேரம், இல்லை ஒரு 10 நிமிஷம் ஆபாசமான சொல்லாடல் இல்லாம, வக்கிரமா பேசாம, தனிநபர் தாக்கல் கொடுக்காம கண்ணியமா பேச முடியுமா? ஆனா அவரை மாநில பேச்சாளராக திமுக வச்சிருக்கு. அந்த திமுக கண்ணியத்தை பத்தி பேசுது. நாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ணோம், ஒரு நடிகையை பத்தி பேசுறாங்கன்னு. நடிகையை பத்தி பேசுறதால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ணல, ஆளுநரை பத்தி பேசிட்டாரு. ஆளுநரை பத்தி பேசணும்னா பயம் வந்துருச்சு. வேற வழி இல்லாம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ணீங்க, கட்சி விட்டு நிக்கிறீங்க. இப்ப மறுபடியும் கட்சியோட சேர்த்துக்கிட்டீங்க, மறுபடியும் சேர்த்த வரணும், அதுதான் பேசுறது. ஆனா திமுக கண்ணியம் பாடம் எடுக்கும். இணையத்தில் இயங்கக்கூடிய திமுக எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, எவ்வளவு அருவருப்பா பேசுறாங்க. அதையெல்லாம் திமுக தலைமையை கண்டிச்சிருக்குதா? ஒருபோதும் கண்டிக்காது. ஆனா யோக்கிய வேஷம் போடுவாங்க. நீ சவுக்கு சங்கரை கைது பண்ணு, வழக்கு போடு, அவர் தப்பு தப்பா பேசுறதுக்கெல்லாம் வழக்கு போடு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த விதிமீறலாக சட்டத்தை மீறி பண்றதையும், இந்த பழிவாங்கும் போக்கையும் ஏற்க முடியாது. அது சவுக்கு சங்கரன் இல்லை, அது கேபிள் சங்கரா இருக்கலாம், சிஐடி சங்கரா இருக்கலாம், எந்த சங்கரா இருந்தாலும் சட்டத்தை மீறி அநியாயமா காவல் வன்முறை நிகழ்த்தக்கூடாது, பழிவாங்கும் படலத்தை கட்டல் விடக்கூடாதுங்கிறது நம்ம நிலைப்பாடு. மற்றபடி சவுக்கு சங்கரை ஆதரிக்கவோ அவரை கொண்டாடவோ அவர் ஒன்றும் மனித புனிதர் இல்லை, யோக்கியமானும் இல்லை. அதனால ஒன்னே ஒண்ணுதான், சவுக்கு சங்கர் அயோக்கியன்னு பேசுங்க, வரவேற்கிற ஒரு பட்சியும் இல்லை. ஆனா திமுக காரங்க யோக்கிய வேஷம் போடாதீங்க.